ஹாய், வாங்க இன்றைக்கி பாவக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பாவக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த விதையெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு பிறகு எல்லாமே இந்த சைஸில் பொடுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெறும் வாணலியில் பாவக்காயை சேர்த்து நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துருங்க. பாவக்காய் இப்போ ஓரளவுக்கு வெந்துடுச்சு, வறுபட்டுருச்சு. அது வறுபட்டு வரக்குள்ள உங்களுக்கு அந்த லைட்டாக எண்ணெய் பிரியும். நல்லா வறுபட்டு வரும்போது சுத்தமாக இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். இப்போ முக்கால்வாசி வறுபட்டுருச்சு. இன்னொரு கொஞ்ச நேரம். இப்போ முழுசாக பாவக்காய் நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ இதோடவே இது வறுத்த இல்லையா, அந்த எண்ணெய் மீதம் இருக்குது. அப்படியே அதோடைய நம்ம தாளிப்பு செஞ்சிடலாம். இந்த எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிய விட்டுறலாம். உங்களுக்கு இந்த எண்ணெயில் கசப்பு வரும்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்கும். அந்த கசப்பே இருக்காது. கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையே சேர்த்துடலாம். வெங்காயம் இப்போ ஓரளவு வதங்கிடுச்சு. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடலாம். கூடவே 2 வரமிளகாய் சேர்த்து அதையும் வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளி 4 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையே சேர்த்துடலாம். சேர்த்து அது நல்லா கிரேவி மாதிரி ஆகிற வரைக்கும் வதங்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டு வதங்கணும். அது நல்லா கிரேவி ஆக வரைக்கும் வதக்கணும். சரியா? இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா குழஞ்சி வதங்கிடுச்சு. இது கூட அப்படியே கொஞ்ச நேரம் இன்னும் நல்லா இப்படி பண்ணிவிட்டோம்னா நல்லா கிரேவி ஆகிடும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம்.
சேர்த்து அதையும் நல்லா கிளறி கொடுங்க. மிளகாத்தூள் சேர்த்தது, குழம்பு மிளகாத்தூள் சேர்த்ததும் நல்லா இந்த மாதிரி கிரேவி மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற பாவக்காயை சேர்த்துடலாம். சேர்த்து அதையும் நல்லா கிளறி ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாவக்காயும் தக்காளியும் நல்லா ஒன்று சேர்ந்து வெந்துடுச்சு. இப்போ அது முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே நல்லா கிளறி கொடுங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இது போதும் தண்ணி. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு குறைஞ்சது 2 நிமிஷமாவது இருக்கணும். தட்டு மூடி வச்சு அப்படியே விட்டுறக்கூடாது. சேர்த்து அப்பப்போ கிளறி விடணும். பார்த்திங்களா, நல்லா கொதி வருது. இப்படி வரக்குள்ள ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் தட்டை வச்சு மூடி வச்சிடணும். அது எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா இப்போ நம்ம பாவக்காய் எண்ணெய் பிரிஞ்சு வரும். பார்த்தீங்களா, ஓரத்துலலாம் அப்படியே எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு நிற்கிது. இந்த நேரத்தில் நல்லா கிளறி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம மிளகு அரைச்சி பாவக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்றத விட இது ரொம்ப சூப்பராக இருக்கும். சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா?